அதிகாரம் 7. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று மோசே இந்த அதிகாரத்திலும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் விக்கிரக ஆராதனைக்காரரை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் அழிவுக்கு நியமித்திருக்கிற புறஜாதி ஜனங்களை இஸ்ரவேல் புத்திரர் முற்றிலுமாக முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரரில் அழிந்து போகாமல் உயிரோடு இருக்கிறவர்களோட இஸ்ரவேல் ஜனத்தார் விவாக சம்பந்தம் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரின் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தையும் தங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதற்கும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டதற்கும் காரணம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு சொந்த ஜனமாக இருப்பதினாலும் கர்த்தர் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டதினாலும் கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அழிவுக்கு நியமித்திருக்கிற பிரஜாதியாரை இஸ்ரவேல் புத்திரர் துரத்திவிட வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார்.